இந்த அயராது உழைக்கிற அரசியல்வாதிகளை பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. ஹாய் மக்களே, என்ன உங்க ஏரியால அந்த நாள் வந்துருச்சா? என்னடா அந்த நாள்ன்றாங்களே அப்படின்றீங்க. புதுசா ரோடு, புதுசா மின்விளக்கு, புதுசா நலத்தண்ணி பைப்பு, இன்னும் உங்க வீட்டுக்கு என்னென்ன தேவை எல்லாமே வந்திருக்குமே தேடி. அந்த தலைக்கு 2000 ரூபா, தலைக்கு 1000 ரூபா, சில குடும்பம் பெரிய குடும்பமா இருந்துச்சுன்னா 10,000 ரூபா கூட வரலாம் சான்ஸ் இருக்கு. இப்படி நமக்காக அயராது உழைக்கிற அரசியல்வாதிகளை பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. அது வாங்குறது வாங்கிக்கோங்க, ஏன்னா அதை பத்தி நான் ஒன்று சொல்லுவேன். ஏன்னா அது அவங்க காசு கொடுக்கல, நம்ம கிட்ட இருந்து அடிச்சு கொடுக்குற காசுல, அதனால அதை வாங்கிக்கோங்க. ஆனால் பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குது. எந்த தலைவன் வந்து உங்க வாழ்வியலை மாத்திரனோ அந்த தலைவனுக்கு எவ்வளோ ஓட்டு போடுங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம உரிமை. இது வந்து 5 வருஷமா அவங்க நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளை ஒரு குழு மாதிரி தட்டி விட்டு நம்ம பதில்கள் எல்லாம் தட்டி விட்டு அந்த அரசியல்வாதிக்கு கொடுக்குற தக்க பதிலடியான நாள் இது. ஒரு தனி மனிதனோட உரிமையும் கூட. அதுவும் இல்லாமல் இந்த உங்க ஒரு ஓட்டு ஒரு சமுதாயத்தை மாற்றலாம், ஒரு இனத்தை மாற்றலாம். உங்களுக்கான தலைவனை நீங்க வயசை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி என் ஒரு ஓட்டுனால என்ன பெருசா மாறிய போகுதுன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. உங்க ஒரு ஓட்டுனால நிறைய ஆட்சி மாற்றமே வரும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படின்னு நினைச்சிருந்தா அப்போ சரியான தலைவரே வர முடியாது. ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆகுமா, அதுக்கு டைம். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் லீவ்ஸ் எல்லாம் அந்த நீட் கிடைக்குது. அதனால உங்க உரிமை நீங்க இழந்துடாதீங்க. உங்களோட உரிமை இந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு டைம் தான் நீங்க காட்ட முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாள் நீங்க தவற விட்டீங்கன்னா 5 வருஷம் பின்னாடி தான் போகணும். அதாவது ஒரு தலைவங்கிறவங்க வந்து ஒரு செடி மாதிரி. தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான பாடல் வரி இருக்கு. விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளைக்குமா. இந்த மாதிரி தான் ஒரு தலைவன் ஒரு செடியா இருப்பான். ஒரு மக்களோட பாதையினால அவன் ஒரு மரம் ஆகும். அந்த மரத்தினால என்னென்ன நல்ல விஷயம் வருது, என்னென்ன நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சது. அந்த மாதிரி தான் ஒரு தலைவனால என்னென்ன நல்லது நடந்துச்சு, அவன் என்னென்ன நல்லது கொண்டு வந்தான், என்னென்ன சமுதாய மாற்றம் கொண்டு வந்தான். அந்த மாதிரி நீங்க பாருங்க. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு வராது. காசு கொடுக்குற தலைவன் தான் நமக்கு ஒரு நல்ல தலைவனை, நம்ம சமுதாயத்தை மாற்றுற தலைவனா கொண்டு வாங்க. அதனால be the things and do the things. Bye, மக்களே.